இந்த மண்ணை சேர்ந்த, அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த ஞானஒளி ஐயா அவங்க வராங்க. அவங்கள வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கருத்தரங்கை மிக சிறப்பாக ஜெயக்குமார் ஐயாவை ரவி ஜெயக்குமார் நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு நாம் எப்பொழுதும் ஆதரவு தர வேண்டும். நான் என்னை பற்றி ஒரு சிறு சுருக்கமாக ஒரு 4 வரி. நான் தமிழாசிரியராக பணியாற்றி, மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளேன். எனக்கு இந்த ஜோதிடத் துறையில் சுமார் 40 ஆண்டு காலம் அனுபவம் உண்டு. நான் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக ஜோதிடத்தில் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளேன். நான் இந்த ஜோதிடத்தை, அதாவது பாகமாக பார்ட் டைமாக வீட்டுக்கு வர்றவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இங்கே இருக்கவங்கள எத்தனை பேர் ஜோதிடராக பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எல்லாருமே பணியாற்றுறீங்க. உங்கள்கிட்ட எதற்கு ஜாதகம் பார்க்க வர்றாங்க? ஒரு சின்ன ஒரு கேள்வி. எதற்காக ஜாதகம் பார்க்க வர்றாங்க? ஜாதகம் பார்க்க என்னங்க? திருமணம். முக்கியமாக திருமணம் தான் வருவாங்க. அதுக்கடுத்தது வீடு கட்டலாமா, வாகனம் வாங்கலாமா, வேலை கிடைக்குமா, இதுதான் முக்கியமான குறிக்கோள் இப்பொழுது. இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பு திருமணம் தான். ஐயா தாசில்தார் ஐயா பேசும்போது 3ஆம் இடத்தை பற்றி மிகச் சிறப்பாக பேசினார். இப்போ இங்கே திருமணம்னு சொல்லும் பொழுது உங்கள்கிட்ட ஒரு ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் கொடுத்து பொருத்தம் பாருங்கன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் பார்ப்பீங்க சொல்லுங்க? நம்முடைய முன்னோர்கள் சொன்ன அடிப்படையில் 10 பொருத்தம், 13 பொருத்தம், இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த 10 பொருத்தங்கிறது எதனுடைய அடிப்படையில் சொல்லப்படுகிறது என்றால், நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுகிறது. நட்சத்திரம் என்பது ஒரு நாளைக்கு, அதாவது 60 நாழிகைக்கு ஏறக்குறைய 60 நாழிகை ஒரு நட்சத்திரம் இருக்கும். ஆனால் இப்போ நுணுகி ஆராய்கின்ற பொழுது ஒரு லக்னம் 5 நாழிகை அல்லது 2 மணி நேரம் கால அளவு கொண்டது. இந்த நட்சத்திரத்தை பொறுத்த ஏன் அது மாதிரி முன்னாடி செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது லக்னத்தை குறிக்கக்கூடிய காலம் கடிகாரம் இல்லாத காலம். ஊரில் நடுவே ஒரு மரம் வச்சுருப்பாங்க. அந்த மரத்தினுடைய நிழலை கொண்டு நாழிகையிலே கணக்கிட்டு குழந்தை பிறந்த நேரத்தை கணிப்பார்கள். இப்பொழுது எல்லாருடைய கையிலேயும் கடிகாரம் இருக்கிறது. எல்லாருடைய எந்த நேரமும் நம்மள்கிட்ட கடிகாரம் இருக்கிறது, கணிக்க முடியும். அதோடு உலகளாவிய கடிகாரமும் இருக்கிறது. அந்த உலகளாவிய கடிகாரத்தை கொண்டுதான் நமக்கு தீர்க்காம்சம், ரேகாம்சம் என்பதை கண்டுபிடித்து நமக்கு ஒரு இடத்தினுடைய அளவை குறிப்பிட்டு கணக்கிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கு. இப்போ பாம்பு பஞ்சாங்கம் இருக்குன்னா தஞ்சாவூரை மத்தியமும் வச்சு பாம்பு பஞ்சாங்கம் செஞ்சுருப்பாங்க. 108 பஞ்சாங்கம்னா கடலூரை மத்தியமும் வச்சு செஞ்சுருப்பாங்க. இப்படி பஞ்சாங்கங்கள் ஒவ்வொரு நகரத்திற்கும் அதனுடைய மத்திய பாகத்தை கொண்டு செஞ்சிருப்பாங்க. ஆனால் இப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஜாதகம் கணிப்பது என்பது மிக எளிமை. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்தை கொடுத்தா கம்ப்யூட்டரில் வந்துடும். இவங்களுக்கு உண்மையிலேயே நாம் கணக்கிட்டு தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படிங்கிற பக்குவத்துவம் கொண்டு வரணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் பொருத்தம் பார்த்தாங்க. அதை விட இப்பொழுது அந்த பொருத்தத்தில் தன பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், வசிய பொருத்தம், இப்படி 10 பொருத்தங்கள் இருக்கு. அது இல்லாமல் பறவை பொருத்தம், மர பொருத்தம், நாடி பொருத்தம் என்ற 13 பொருத்தங்கள் பார்ப்பது உண்டு.
இப்படி 13 பொருத்தங்கள் இருக்குமா என்றால் இருக்காது, 1 2 குறையும். இந்த 13 பொருத்தத்தில் 13 பொருத்தமும் இருந்து ஒரு கணவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணிச்சாங்கன்னா அவங்க நிம்மதியாக வாழ்கிறாங்களா அப்படின்னா இல்லை, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இது செய்யக்கூடியது யார்? ஜோதிடர்களாகிய நாம் தான். இது நல்லா இருக்குது, 10 பொருத்தத்துக்கு 6 பொருத்தம் நல்லா இருக்குது, 7 பொருத்தம் நல்லா இருக்குது, செஞ்சிருங்கன்றாங்க. ஆனால் அந்த ஜோதிடர்களை உண்மையிலேயே ஆராய்ந்து பார்த்தார்களா அப்படின்னா ஆராயக்கூடிய தன்மை இந்த 10 பொருத்தத்தில் இல்லை. அப்போ எதில் இருக்குது அப்படின்னா, ஐயா தாசில்தார் ஐயா பேசும்போது சொன்னாங்க, அவங்க ஒரு குறிப்பிட்டு சொன்னாங்க, அது லக்ன பொருத்தம் பார்த்து ராசி கட்டத்தை பார்த்து பெண்ணினுடைய ராசி கட்டத்தையும் ஆணினுடைய ராசி கட்டத்தையும் ஒத்து பார்த்து அப்படி திருமண பொருத்தம் பார்ப்பது தான் சிறப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் என்ன பிளவுகள் ஏற்படும் அல்லது வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பதையும் ஜோதிடர்கள் சொல்ல முடியும். இப்போ அந்த 10 பொருத்தங்கிறத ஓரம் தள்ளி கட்டி வச்சிருங்க, அது தேவையில்லை. நமக்கு ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம், ஒரு ராசி கட்டத்தை ஒரு ஆணினுடைய ராசி கட்டத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் 1ஆம் இடம் லக்னம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், இது அவசியம் பார்க்கணும். ஏன் லக்னத்தை பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தாராபலன் தெரியும்னு நினைக்கிறேன். தாராபலன் தெரியும். இந்த தாராபலத்தினுடைய அடிப்படையில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணமே பெண்ணுக்கு தான், ஆணு கிடையாது. ஏன்னா எல்லாமே மீனாட்சி கல்யாணம் சீதா கல்யாணங்கிறதெல்லாம் பெண்ணுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை அடிப்படையாக வைத்து தான் பலன் காண வேண்டும். இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் யாரு? பெண்ணினுடைய ஜாதகத்தில் 2வது நட்சத்திரம் யாரு, 3வது நட்சத்திரம் யாரு, அதை பார்க்கணும். இப்போ இந்த பெண்ணுக்கு எந்த நட்சத்திரத்தை இணைவு கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ராசி மண்டலத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம்னு 3ஆக பிரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் 9 கிரகங்கள் வரும். 9 கிரகங்களும் ஒரே அடிப்படையில் தான் வரும். அதாவது அசுவினின்னு சொன்னால் மகம், மூலம், கேதுனுடையது, அதே அடிப்படையில் வரும். இப்போ இந்த தினப்பொருத்தம் பார்க்கும்போது நம்ம தாராபலன் எப்படி பார்க்கிறோமோ அதே போல் 2, 4, 6, 8, 9 இது நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள். 1, 3, 5, 7 நன்மை தராத நட்சத்திரங்கள். இப்போ 7ஆம் நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தினப்பொருத்தம் பார்க்கும்போது 1ஆம் இடத்தை பார்க்கும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் 2வது நட்சத்திரம் வருதா செய்யலாம், 4வது நட்சத்திரம் வருதா செய்யலாம். அதாவது எப்படி பெண்ணினுடைய நட்சத்திரத்துக்கு ஆணினுடைய நட்சத்திரம் 4வது நட்சத்திரமாக இருக்கணும், அதே போல 6வது நட்சத்திரமாக இருக்கணும். 8வது நட்சத்திரமாக இருந்தால் மிக சிறப்பு. ஐயோ 8 ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அந்த 8க்கு அதிபதி சுக்கிரன். திருமணத்தை பொறுத்தவரையில் சுக்கிரன் மிக முக்கியமான கதாநாயகன். அதனால 8வது நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணினுடைய நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக இருந்தால் கண்ணை முடிக்கிட்டு தினப்பொருத்தம் இருக்குன்னு சொல்லிடலாம். இது ஒரு கருத்து. இது தினப்பொருத்தம், லக்ன பொருத்தம். இப்போ லக்ன பொருத்தம் எப்படி அமையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் கிரகத்தினுடைய சேர்க்கை, ஒரே ராசியில் கிரகங்கள் இருப்பது, அடுத்து ஒரே ராசியில் கிரகங்கள் சேர்ந்திருப்பது, அல்லது 7ஆம் இட பார்வையாக பார்ப்பது, அல்லது 5, 7, 9 திரிகோண பார்வையாக பார்ப்பது. இதில் நாடி ஜோதிடத்தில் நாடியில் என்ன வரும் அப்படின்னா 5, 7, 9 ஒரே புள்ளியில் இருப்பதாக கருதப்படும்.
இந்த நிலையில் நாம் என்ன செய்யணும்? லக்னங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்போ சொன்னாங்க இல்லையா, அவங்க இது தர்மணி கர்மணின்னு சொன்னாங்க. சூரியனுடைய அடிப்படையாக கொண்டது சனியினுடைய அடிப்படையாக கொண்டது கர்மணி, குருவை அடிப்படையாக கொண்டது தர்மணி என்று சொன்னார்கள். அதே அடிப்படையில் தான் இந்த 5 1 5 9 அந்த அடிப்படையில் தான் வரும். அது மாதிரி ஒரு லக்னம் அமைஞ்சதுன்னா மிக சிறப்பு. அந்த லக்னத்தில் 6 8 அமையக்கூடாது. இங்கே தான் முக்கியமாக பார்க்கணும், 6 8 அமையக்கூடாது. இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன், கிரகங்களுக்கு மறைவிடம் எது என்று கேட்டால் 3 6 8 12 சந்திரன் புதன் குரு இந்த 3 கிரகங்களுக்கு மட்டும்தான் 3 6 8 12 மறைவிடம். சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் இவற்றிற்கு 8 12 தான் 8 12 மறைவிடம். இந்த மறைவிடத்தை நல்லா நினைவு வச்சுக்கணும். விதிவிலக்கா சுக்கிரனுக்கு 3 8 மட்டும்தான் மறைவிடம். சுக்கிரனுக்கு 3ஆம் இடம் மறைவிடம், முழுமையான மறைவிடம் 3ஆம் இடம். இந்த மறைவிடங்களை நினைவில் வைத்துக்கொண்டு நம்ம லக்னத்தை சேர்க்கும்போது 1 5 9 இருந்ததுன்னா, திரிகோணமாக இருந்ததுன்னா, அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரங்கள் எல்லாமே ஒன்றாக அமையும். இது யாருக்கு அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் அத்தை பிள்ளை மாமன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அமைய மாதிரி. வெளியிலேருந்து வரவங்களுக்கு நாம் தான் சேர்த்து பார்த்து வைக்கணும். இது லக்ன பொருத்தம். இந்த லக்ன பொருத்தத்துக்கு 6 8 சேர்க்கக்கூடாது. 6 8 மறைவிட ஸ்தானம். 6 8 மறைவிட ஸ்தானமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை பேச வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஐயா சொன்னாங்க, கல்யாணம் பண்ணி 2 நாள்லேயே கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உற்று ஆராய்ந்து பார்த்தால், யோசிடர்களாகி நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் 6 8 ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கும். இல்லாமல் அது மாதிரி போக முடியாது. அடுத்தது 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது காலப்புருஷ தத்துவப்படி லக்னம் தலை குறிக்கும். 2ஆம் இடம் முகம், முகத்தில் இருக்கக்கூடியது கண் வாய். இந்த கண்ணுக்கும் வாய்க்கும் மிக முக்கியமான பொறுப்பு உண்டு. ஒரு ஆடவனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கண் பார்வை பார்த்தாங்கன்னா அவங்க வேறு எதுலேயும் ஈடுபட மாட்டாங்க. அதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார், கண்ணோடு கண்ணினை நோக்கி வைக்கின் வாய் சொற்கள் என்ன பயனோ இல்லை அப்படின்னு. அதுதான் காதலுக்கு அடிப்படை. காதலுக்கு அடிப்படை கண். அடுத்தது 2வது இடத்தில் இருக்கக்கூடிய வாய் சொற்கள். அடுத்தது பல்லழகு. இவையெல்லாம் 2ஆம் இடத்துக்கு குறிப்பிடும். நான் மீண்டும் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கலாமா? சரி. 3ஆம் இடம் தைரியஸ்தானத்தை பற்றி வட்டாட்சியர் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக பேசினார்கள். 3ஆம் இடம் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது. 3ஆம் இடம் பெண்களுக்கு மிக முக்கியம். ஏன்னா ஒரு காலத்தில் தாலியே இல்லாமல் வந்த தமிழர்கள் உண்டு. பொய்யும் வடுவும் தோன்றி பின்னர் ஐயர் யாத்தனை கரணம் என்ப என்று தொல்காப்பியத்தில் ஒரு இது வரும். இதில் காதல்லையும் தப்பு ஏற்பட்டதுனால பெரியவர்களெல்லாம் கூடி வதுவை என்ற திருமணத்தை நிகழ்த்தி தாலி என்ற ஒன்றை கட்டினார்கள். அந்த தாலி கட்டுகின்ற நிகழ்ச்சி ஆடவன் பெண்டிற்கு கட்டுவான். பெண்டினுடைய கழுத்து பகுதி மறைவிடம் இல்லாமல் சிறப்பாக அமைய வேண்டும். இது 3ஆம் இடம். 5ஆம் இடம் குழந்தை பிறப்பு. முன்னோர்களை பற்றி சொல்லக்கூடியது, முற்பிறவி பற்றி சொல்லக்கூடியது 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் வலுவாக இருக்கணும், அப்போ தான் குழந்தை பிறக்கும், இல்லைன்னா இருக்காது. நான் அது மறுபடியும் திருப்பி சொல்கிறேன். அதை 7ஆம் இடம் என்பது கல உதிர ஸ்தானம்னு பேர். கல உதிரம் சமமான, அதாவது களம்னு என்ன, போர்க்களத்தில் எதிரெதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு களம்னு பேர், இருக்கக்கூடிய இடத்துக்கு களம்னு பேர். எதிரெதிரான உதிரங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும், அதான் முக்கியம். அதான் களத்திரம். தெரியலன்னா தெரிஞ்சுங்க. எதிரெதிரான களம், எதிரெதிரான ரத்தம். ஒரே ரத்தத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. ஒரே ரத்தத்தில் திருமணம் பண்ணால் ஊனமுற்ற குழந்தைகள் பிறக்கும், மூளை நலிந்த குழந்தைகள் பிறக்கும், குழந்தையினால சிறப்பு இருக்காது. அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய
அறிவியல் முறைப்படி ரத்தத்தை பரிசோதனை பண்ணி அதுக்கு பிறகு திருமணம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்முடைய சான்றோர்கள் முன்னோர்கள் கள உதிரம் என்றார்கள். எதிரே இருக்கக்கூடிய ரத்தத்தை தான் திருமணம் செய்யணும். அவங்க தான் களத்தர்கள். அவர்கள் தான் ஒரு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் களத்திரமாக அமைவது. அதுதான் வாழ்க்கை. ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவை, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை. 8ஆம் இடம் மறைவிட ஸ்தானம். மறைவிட ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அதுதான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். காலபுருஷனுக்கு 1ஆம் இடமும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை உடையது, 8ஆம் இடமும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தை உடையது. அவங்க வெளிப்படை பேசுகிற ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்துல வந்து 8ஆம் இடம் தான் உதிரம். உதிரம்னா ரத்தம். எந்த ஜீவராசிக்கும் இல்லாதது பெண்களுக்கு உண்டு. மாதவிடாய் வருதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதவிடாய் வருதா சரியா இருக்கான்னு கணக்கு பார்க்க தான் பெண்களுக்கு ருது ஜாதகம் எழுதினார்கள். இப்போ ருது ஜாதகம் எடுத்துக்கிறது இல்லை. பெண்களுக்கு மாதவிடாய் சரியாக வருகிறதா, குழந்தை பிறப்புக்கு சரியான பெண்ணா என்பதை ஆராய்வதற்காகத்தான் ருது பாவம், ருது ஜாதகம் கணித்தார்கள். அந்த மறைவிடம்தான் உலக உற்பத்திக்கு முதன்மையானது. அந்த இடத்துல செவ்வாய் ரத்தம் இருக்கிறது. இங்கே 1ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் உடலை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் அடுத்த உயிரை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது. அடுத்த உயிரை உற்பத்தி செய்வதற்கு 8ஆம் இடம் பயன்படுகிறது. அதற்கடுத்தது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் என்பது நம்முடைய மூதாதையர்களை குறிக்கக்கூடியது. 9ஆம் இடத்துல வந்து சூரியன் என்றால் தந்தை பிரச்சனையாக இருப்பார். அந்த மூதாதையர்களை பற்றி சொல்லக்கூடிய இடம் 9ஆம் இடம். 10ஆம் இடம் நம்முடைய ஜீவனஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது. இந்த 10 இடங்கள் சொல்லி இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய இடங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 6, 8, 12 மறையக்கூடாது. முக்கியமாக நம்ம ஒரு ஜாதகத்துக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு ஆண் ஜாதகமோ ஒரு பெண் ஜாதகமோ 6, 8, 12 மறையக்கூடாது. எந்த பாவம் இருந்தாலும் சரி. 2ஆம் பாவம் 8ல் போய் மறைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு காதல்லாம் வெளிப்படாது. கடுமையான சொற்களை உடையவர்கள் இருப்பார்கள். அதே போல் ஒவ்வொரு பாவமும் 5ஆம் இடம் 6, 8 மறையக்கூடாது. இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கிரகங்களுக்கு மறைவிடம் சொன்னோம் இல்லையா, அந்த இடத்த பார்க்கணும். இப்போ செவ்வாயின்னு சொன்னால் அந்த செவ்வாய்க்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் மறைவிட ஸ்தானம், மற்ற இடம் மறைவிட ஸ்தானம் இல்லை. அதை கணக்கிட்டு நம்ம பார்க்கணும். அடுத்தது இந்த 10ஆம் இடம் மறைவிட ஸ்தானத்தில் அமைஞ்சுன்னா உங்களுக்கு தொழில் இருக்காது. 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் 4ஆம் இடம் சிறப்பாக அமையும். 10ஆம் இடம் சிறப்பாக அமைந்தால் பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருப்பான். அந்த பொருள் கொண்டு தாயை மனநிறைவாக வைத்துக் கொள்ள முடியும். வீடு வாசல் கட்ட முடியும், வாகனங்கள் கட்ட முடியும், நிலவளங்களை வாங்க முடியும். எல்லாமே 10க்கு நேர் 7 4ஆம் இடம். இந்த 10 இருந்தால் தான் 4 சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த சொன்னக்கூடிய இடங்களில் எல்லாவற்றிலும் உள்ள கிரகங்கள் 6, 8 மறையக்கூடாது. 6, 8 மறையக்கூடிய கிரகங்கள் இந்த லக்னம் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடத்தில் போயிருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த பாவம் கிட்டு போயிடும், அந்த பாவம் செயல்படாது. சரி, இப்போ ஒரு ஜாதகத்தை பற்றி இப்பொழுது விளக்கம் சொல்லிட்டோம். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க, ஆணினுடைய ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க. இதை பொருத்தம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, லக்னம் 6, 8, 12 மறைந்துள்ளதா, அதாவது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் ஆணினுடைய ஜாதகத்தில் மறைந்திருக்கின்றதா என்று பார்க்கணும். ஆணினுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னம் பெண்ணுடைய ஜாதகத்தில் மறைந்திருக்கின்றதா, 6, 8, 12 மறைந்திருக்கிறதா, அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஜாதகம் தான் 1 மாதம் 2 மாதத்துலேயே விவாகரத்து தேடி போவாங்க. அது 1ஆம் இடம். 2ஆம் இடம் கெட்டு போயிருந்தா அது எப்படி கெடுது? ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் இடம் ஆணுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 மறைஞ்சு போயிடும்.
அப்படி மறைந்தாங்க அவங்க பொருளாதாரம், அவனுடைய பேச்சுத்திறன், இது எல்லாமே பேச்சு ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ ஆணுங்க ஒரு இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடினா ஒரு பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை. வீட்டில் ஆம்பளை என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிட்டு வீட்டில் முடங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நாகரிக வளர்ச்சினாலையும் அறிவு வளர்ச்சினாலையும் இன்றைக்கி வெளி உலகத்திற்கு இருக்கிறாங்க, வெளி உலகத்தில் போராடுறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க, உன் பேச்சை நான் கேட்க முடியாதுன்ட்டு வெளியில் வந்துடுவாங்க. அப்போ 2ஆம் இடம், ஒரு பெண்ணுடைய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆணுடைய ஜாதகத்தில் மறைந்து விடக்கூடாது. அதே போல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆணுடைய ராசி கட்டத்தில் மறைந்து விடக்கூடாது. இதை உன்னிப்பாக கவனிக்கணும். ஐயா சொன்னாங்க, ஒரு ஜாதகத்தை பார்க்கறதுனா ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா. நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. இப்போ நமக்கு வழிகாட்டுறதே இது தகவல் மையம்தான். அவங்க நட்சத்திரம் இப்படியெல்லாம் நட்சத்திரத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. அதை பார்க்கக்கூடாது. ஜாதகத்தை வாங்கணும், ராசி கட்டம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி அமைந்திருக்குன்னு பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் ஒரு கிரகம் மறையாமல் எதோ இருக்காது. அந்த பாவம் மட்டும்தான் பாதிக்கும், மறுபடி குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது முக்கியமான கருத்து. ஏன்னா இதுதான் இணைவு அப்படின்னு பேர். இதுதான் இணைவு. இதை விட்டு நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் பொருத்தமாக இருக்குது அப்படின்னா அது பொருத்தப்படாது. இன்னொன்று, இந்த 8ஆம் இடம்னு சொன்னோம் இல்லையா, அந்த 8ஆம் இடம் எதற்கு வரும், யோனி பொருத்தத்துக்கு வரும். மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய இது யோனி பொருத்தமும் ரஜ்ஜு பொருத்தம், தின பொருத்தம். இது ஒரு 2-3 பொருத்தம் இருந்தால் போதும். அதை நட்சத்திரப்படி பார்க்காம ராசி கட்டுப்படி பார்க்கணும். இந்த யோனி பொருத்தம் மிக சிறப்பாக அமைந்தால் 100 வயசு வரைக்கும் சிறப்பாக விழுவாங்க. அவர்களுடைய தாம்பத்தியம் நீண்ட நெடுங்காலம் இருக்கும். தாம்பத்தியத்தினால் உடல் வலிமை பெறும், மன நிறைவு அடையும். அந்த யோனி பொருத்தத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு மிருகங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த மிருகங்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்து வருமா அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வர்றதில்லை. இப்போ திருவாதிரை நட்சத்திரம், அதே போல் மூல நட்சத்திரம், 2க்கும் நாய், இது கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது. ஆனால் 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம், ஆணுடைய நட்சத்திரத்தில் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பெண்ணுடைய நட்சத்திரத்தில் மறைவிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதான் முக்கியம். ஆணுடைய நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் பெண்ணிட்ட மறையாமல் இருக்கணும். பெண்ணிட்ட இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆணில் மறையாமல் இருக்கும். ஆண் ஜாதகத்தில் மறையாமல் இருந்ததுன்னா மிகச் சிறப்பாக அமையும். அதோடு 2ஆம் இடத்தினுடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கும், 8ஆம் இடத்தினுடைய பார்வை 2ஆம் இடத்தை பார்க்கும். அப்போ பேச்சு மொழி, காதல் மொழி, அங்கே உறவு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. இது 7ஆம் இடத்தை நாம் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம், அதை நன்றாக கவனிக்கணும். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடம் சிறப்பாக அமைகின்றதா? ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 8ஆம் இடம் எப்படி இருக்கின்றது? ஏன்னா நீங்கள் உடனே போய் கல்யாணம் பண்ணி அடுத்த 1 மணி நேரத்தில் நீங்கள் போய் சம்பாதிச்சுட்டு வாங்கன்னு யாரும் சொல்கிறதில்லை. அவங்கள மனம் கூட செய்கிறாங்க. மனம்னா கூடுதல்னு அர்த்தம். திருமணம் அப்படின்னாலே கூடுதல்னு தான் அர்த்தம். அவங்க தனியாக கூட செய்கிறாங்க. அந்த கூடுகின்ற இடம்தான் அயன சயன போகம் உடைய இடம். அதுதான் வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு பாரம்பரியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இடம். அதனால் 8ஆம் இடம் மிக முக்கியம். ஒரு ஆணினுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் இடம் அடுத்த பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு மறைவிடமாக வரக்கூடாது. அதை உற்று கவனிக்கணும். இப்படி நீங்கள் ஜாதகத்தை, ஆண் ஜாதகத்தையும் பெண் ஜாதகத்தையும் இணைத்து இந்த மறைவிடை ஸ்தானங்களை எல்லாம் உற்று கவனித்து இதில் இப்படி இருக்கின்றது, இது தேவையில்லை, இந்த ஜாதகத்தை இணைக்கக்கூடாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் ஜோதிடம் சொன்னால் நீங்கள் தான் அவர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருப்பீர்கள். இங்கே என்ன தேவையில்லை, 10 பொருத்தும் பார்க்க வேண்டாம், ராசி கட்டத்தை மட்டும் பார்த்து இந்த கிரகங்களினுடைய அமைப்பு முறை,
மாறுபடக்கூடாது. இது அப்படியே வந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும். காதல் எப்படி ஏற்படுது? கண்ணால் பார்க்குறாங்க, வாயால் பேசுகிறாங்க. இந்த கண்ணால் பார்க்கறதும் வாயால் பேசக்கூடிய இரண்டாம் இடம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் திரிகோணமாக அமைந்தால் மிக சிறப்பு. ஏழாம் இட பார்வையாக அமைந்தால் மிக சிறப்பு. தெரியுதா? ஒரே இடத்தில் அமைந்தால் இன்னும் சிறப்பு. ஒரே இடத்தில் சேர்தல், ஏழாம் இட பார்வையாக அமைதல் அல்லது திரிகோணமாக அமைதல், இந்த நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து காதல் ஏற்படும். அந்த காதல் திருமணமாக மாறுவதற்கு கேதுவும் சந்திரனும் ஒன்று சேரணும், காதல் ஏற்படும். அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு புதன் தேவை, இது குரு தேவை. அவர் தான் கல்யாணத்தை பண்ணி வைப்பார். இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அதனால் நான் ஏன் முன்னாடி கேட்டுக்கிட்டேன், நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாருக்குமே திருமண பொருத்தம் பார்க்குறதுக்கு வருவாங்க. அந்த 10 பொருத்தத்தை தூக்கி போட்டுருங்க. இந்த ராசி கட்டத்தையும் இந்த ராசி கட்டையும் வச்சு நீங்கள் ஒரு ஆய்வு செஞ்சு இவர்களுக்கு பொருத்தம் இருக்குது, இவருக்கு நீண்ட ஆயுள் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, படிப்பு இருக்குது, தாம்பத்திய வாழ்க்கையில் நிறைவு இருக்குது, இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் மிக சிறப்பு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களை மனமாற வாழ்த்தி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய கைபேசி எண் 944 31 530 79. மறுபடியும் சொல்லட்டுமா? 944 31 530 79. வாய்ப்பு கிடைத்தால் இன்னும் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்ல தயாராக இருக்கிறேன். என்னுடைய பெயர் டாக்டர் நா. சிவஞான ஒளி, MA B.Ed DA PhD. நான் 94 DA படித்தேன், 2009 PhD முடித்தேன். 944 31 530 79. அதாவது ஐயா வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர். அதாவது பட்டம் நிறைய படிச்சிருக்காரு, டாக்டர் பட்டம் படிச்சிருக்காரு, டிகிரியும் படிச்சிருக்காரு. எல்லா அனுபவங்களும் அப்போ எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும் அவங்கள்ட்ட. ஆனால் இப்போ முதல் முறையாக நம்ம மீட்டிங்கில் முதல் முறையாக பேசுகிறார். சரிங்களா? முதல் முறையாக பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நிதானமாக அவங்க எந்தெந்த பாவத்தை பொறுத்துனா என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இப்போ நான் உங்களுக்கு எனக்கு எதுவுமே தெரியாது தான். ஆனால் ஒவ்வொரு கருத்தையும் கேட்டுட்டு ஒவ்வொரு கருத்தை நான் கொடுக்கணுங்கிற ஆர்வத்தில் தான் கொடுக்குறேன், புரிஞ்சுக்குங்க. ஆனால் உண்மையை தான் கொடுப்பேன், நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, சரியாக இருக்கும். சரிங்களா? இப்போ திருமண விஷயமா காலையிலேருந்து 3ஆம் பாவம் பேசுனாங்க, நல்லா வச்சு புரிஞ்சுக்குங்க. இப்போ ஐயாவும் கிளாஸ் எடுத்தாங்க, வகுப்புலாம் எடுத்தாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சரிங்களா? ஆனால் அது அவங்க பிடிச்ச பாணியில் அவங்க எடுக்கிறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்க. உண்மையிலுமே அதெல்லாம் பெருமையாக மதிக்கணும், பெருமையாக பாராட்டணும். கண்டிப்பாலுமே திருமண விஷயமா தான் நீங்கள் அல்லல் படுறீங்க, நிறைய விஷயங்கள்ல எல்லாருமே கஷ்டப்படுறீங்க. உண்மையாலுமே ஒரு வருத்தத்துக்குரிய நிகழ்வாக இருக்குது. சரிங்களா? எப்படிங்க?